இப்போ உதகையில மீட்டிங் நடக்க போகுது. இப்போ அந்த மீட்டிங்ல கலந்து கொள்ளக்கூடிய துணைவேந்தர்கள் முதலமைச்சர் கலந்து கொள்கிறார்களா இல்லையாங்கிறத அப்புறம் தானே முடிவு பண்ணணும். அதான் கேக்குறேன். இப்போ வந்து அவங்க நியமிக்கிறதே தமிழக அரசு தான். ஆமா, இப்ப நான் எதுக்கு சொல்ல வரேன்னா தம்பி, கல்வியாளர்கள் பாவம். அவங்க அவங்க அந்த அவங்களுடைய வேலைகளை செய்ய விடாம இந்த மாதிரி கெடுக்கிறது இருக்குல்ல. இப்ப இவங்களுடைய நோக்கம் வந்து என்னன்னா, இவனோ எடுத்த எடுப்புல உடனே என்ன சொல்றான், ஜிஆர் ரேட் 51ங்கிறான். உயர்கல்வி படிக்கிறது 51.3, நாங்க எதுக்குடா உங்களுக்கு கட்டுப்படணும்னு கேட்கலாம். இதை முடிக்கணும். இப்போ உயர்கல்வியை ஏற்கனவே அப்படிதான் தம்பி. இவர் இப்ப கையெழுத்து போடாம, சான்சலரா கையெழுத்து போடாம 2.5 லட்சம் பிள்ளைங்க பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அத்தனை பிள்ளைங்க எத்தனை வருஷம் எனக்கு தெரியும். நாங்க ஒரு ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் கொடுப்போம், 6 மாசம் வேலிட். டிகிரி வாங்க முடியாம வேலையும் கிடைக்காம இருந்தாங்க. இதுக்கு யார் காரணம்? இப்போ இத்தனை 2.5 லட்சம் பிள்ளைங்கள் அந்த ஏரியாவில், திருச்சி யூனிவர்சிட்டினா திருச்சி ஏரியாவை தான் இருக்கும் பெரும்பாலும், ரைட்? அந்த அந்த குழந்தைங்க வேலை இல்லாம பட்டம் வாங்காம கிடக்கிறத பார்க்கும்போது எவன் போய் படிப்பான் இடத்துல? புரியுதா உங்களுக்கு? இவர்களுடைய நோக்கம் நம்மளையோ திமுகவையோ பிராண்டுவதல்ல, தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வியை கெடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஆர்.என். ரவி மிக தெளிவாக இருக்கிறார். அதனாலதான் அவர் இந்த வேலையை பார்க்கிறார். இப்ப வைஸ் சான்சலர் கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன வந்து? முதலமைச்சர் கூப்பிட்டு தெளிவா சொல்லிட்டாரு, 2 லைன் மூஞ்சில அரைஞ்ச மாதிரி சொல்லிட்டாரு, அறிவுக்கு ஒட்டாத கதைகளை பேசிக்கிட்டு தெரியாதுங்க, அந்த பிள்ளைங்களை அடுத்த தலைமுறைக்கு வளர்த்துருங்க. போதும்ல, இந்த 2 லைன் தான் ரத்தின சுருக்கமா வள்ளுவன் சொன்ன மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அறிவுக்கு ஒவ்வாத, பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கதைகளை அங்க போய் விட்டுட்டு தெரியாதீங்க. புல் பறவையில பறந்து வந்தாருங்கிற கதை, இந்த மாதிரி கதையெல்லாம் அங்க விட்டுறாதீங்க. பிள்ளைகளை அடுத்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பிள்ளைகளை கொண்டு போங்க. முடிச்சிட்டாரு. இதை தாண்டி இப்ப நீர் என்ன பேச புரியுது? எதுக்காக இப்ப வைஸ் சான்சலர் மீட்டிங் என்ன சொல்ல வச்சாரு? இப்ப நான் இன்னொன்னு கேட்கறேன் தம்பி, இப்ப இந்த ஜனவரி 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ வைஸ் சான்சலர்ஸ் மீட்டிங் வந்து வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் அண்ணன் விஸ்வநாதன் நடத்தினார். அந்த இதனுடைய வேந்தர், அந்த தனியார் பல்கலைக்கழகம் வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜினுடைய, அதுல சவுத் இந்தியன் வைஸ் சான்சலர்ஸ் மீட்டிங் அப்படின்னு போட்டாரு. எப்போ? ஜனவரியில. இவர் போனார் சாமி. இப்ப நான் என்ன கேட்கிறேன், வைஸ் சான்சலர் சவுத் இந்தியா வைஸ் சான்சலர்ஸ் கான்ஃபரன்ஸ் நாட் ஏ மீட்டிங், இட் இஸ் ஏ கான்ஃபரன்ஸ். நிறைய பேர் பேப்பர் சப்மிட் பண்ணியிருந்தாங்க, நானும் பார்த்தேன். இவரும் போயிருந்தார். முடிஞ்சது இல்ல. அப்புறம் திரும்ப அடுத்தால அப்போ நிர்வாகத்தில் சிக்கலை உருவாக்க நினைக்கிறார். இது தயவு செய்து, எனக்கு ரவி மேல கோவமே